இந்தா சாப்பிடு. நீங்க ஃபர்ஸ்ட் போயிட்டீங்க. ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வேணுமா? பிறகு சரி சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குமா? என்ஜாய். இதைத்தான் எதிர்பார்த்தேன். ஹாய் மக்களே, நான் உங்க மாதிரி இது 365 டேஸ் சேலஞ்சில் இன்னைக்கு 16th டே. தாரிகா பாப்பாவுக்கு ரெகுலராக அந்த பாதாம் பருப்பு கேழ்வரகெல்லாம் ஊற வச்சு அரைச்சு பால் எடுத்து கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. தாரிகா பாப்பா ஊருக்கு போய் 20 டேஸ்க்கு மேலே ஆனதால என்னை யாருமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரி தான் இருந்தது இந்த பாதாம் பருப்பை பார்க்கும்போது. ஸோ இப்படி ஃபீல் பண்ணுதே அப்படின்னு நினைச்சு நல்லா 8 hours ஊற வச்சு தோலை ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு ஹாஃப் பாயிலாக 20 minutes வேக வச்சுட்டு எப்பவும் போல இல்லாமல் இன்னைக்கு இந்த பாதாம் பருப்பை வச்சு கொஞ்சம் ஸ்பெஷலாக பாதாம் பாயசம் பண்ணலாமா? 200 ml பாலை எடுத்து நல்லா கொதிக்க விட்டு திக்னஸ்க்காக கூடவே இந்த பாயச சேமையவே ஆட் பண்ணியாச்சு. நல்லா கொதிச்சு வரும்போது 4-5 ஏலக்காய் தட்டு போட்டு தேவையான ஸ்வீட்லையும் ஆட் பண்ணிட்டு ஒரு கலக்கிட்டு ஹாவ் பாயில வேக வச்சிருக்க இந்த பாதாம் பருப்பை கொஞ்சம் பரபரன்னு அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க இந்த பாயசத்தோட ஆட் பண்ண வேண்டியதான். நல்லா திக்கா ஸ்மெல்லா பார்க்கும்போது செம்மையா டெம்ட் ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே இதோ காலிங் பெல். அட வேற யாரு, நம்ம குமார் தான். அது எப்படி ஒவ்வொரு தடையும் ஸ்பெஷலா ஏதாவது பண்ணும்போது கரெக்டா வந்துடுற அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இல்ல மக்களே, டைரக்டாவே கேட்டாச்சு. எது கரெக்டா செஞ்சாலும் அது செஞ்சு முடிச்சோட கரெக்டா வர்ற. சிரிச்சுக்கிட்டே ஸ்மெல் வந்த திசையை நோக்கி ஓட்டம் எடுத்தான் பாருங்க. எப்பரா இருக்கு இந்த பாதாம் பாயாசம் அப்படின்னு சொல்லும்போது சூப்பரா இருக்குன்னு சொன்னா மக்களே. ஆனா இந்த கிளாஸ் இருக்கும்போது ஏதாவது சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்ல ஒவ்வொரு தடையும் டிஃப்ரெண்டான இந்த சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்க என்னென்ன இது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்ல ஃபைனலா ஒரு சவுண்ட் எஃபெக்ட் போட்டேன் பாருங்க. லாஸ்ட் 18+ கண்டென்ட் மாதிரி ஆயிடுச்சு. என்ஜாய். இதைத்தான் எதிர்பார்த்தேன். பார்க்கறதுக்கு சேமியா பாயாசம் மாதிரி இருந்தாலும் டேஸ்ட் சும்மா தெறிக்க விடுது மக்களே. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பாய் மக்களே.